வணக்கம் நண்பர்களே. மதுரை, கூடல் நகரம், மீனாட்சி அம்மன் திருக்கோவில், இந்த பெயர்கள் கேட்கும்போதே நம்மை ஒரு காலத்திற்கு அழைத்துச் செல்கின்றது. ஒரு பழமையான சங்ககாலத்தை தொட்டு வந்த பாண்டிய பேரரசின் மாபெரும் சரித்திரத்திற்கு. முத்து, சங்குகள், கடல் வணிகம் என்றால் பாண்டியர்கள். ஆனால் இத்தகைய ஒரு பழம்பெரும் பேரரசு எப்படி சரிந்து போனது? யார் காரணம்? ஒரே ஒரு போரா? இல்லை, இது ஒரு நீண்ட சோகமான கதை. இன்று நாம் பார்க்க போவது கசிப்புத்தன்மையின் வரலாறு அல்ல. இன்று நாம் பார்க்க போவது ஒரு பேரரசு எப்படி உள்ளிருந்து அரிக்கப்பட்டது, வெளியிலிருந்து தாக்கப்பட்டது, இறுதியாக எப்படி சரிந்து வீழ்ந்தது என்பதன் வரலாறு. தொடங்குவோமா? முதல் மற்றும் மிக பெரிய காரணம் சகோதர பூசல். ஒரு பேரரசை அழிக்க ஒரு படையெதிரி தேவையில்லை, உள்ளிருந்து வரும் பிளவுகளே போதும். 13ஆம் நூற்றாண்டின் இறுதி, சுந்தர பாண்டியனும் வீரபாண்டியனும் என்ற இரு சகோதரர்களுக்கிடையே அதிகாரத்திற்கான போட்டி கொடூரமான உள்நாட்டு போராக மாறியது. இந்த சண்டை வெறும் அரசு குடும்ப சண்டை அல்ல, முழு நாடே 2 பகுதிகளாக பிளவுபட்டது. இந்த உள்நாட்டு யுத்தம் பாண்டிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியமைப்பை, பொருளாதாரத்தை, இராணுவத்தை முறியடித்துவிட்டது. அவர்களின் பலம் ஒற்றுமையில் இருந்தது. ஆனால் அந்த ஒற்றுமை சிதறிய போது பேரரசு தன் முதல் மற்றும் முக்கியமான கோட்டையை இழந்தது. இதைத்தான் வெளிப்பகைவர்கள் கவனித்து கொண்டிருந்தார்கள். சுந்தர பாண்டியனும் வீரபாண்டியனும் ஒருவருக்கொருவர் போராடி கொண்டிருக்கும் போது வடக்கில் ஒரு பெரும் புயல் கிளம்பியது. தில்லி சுல்தானகத்தின் படைத்தலைவர் மாலிக் காபூர். அவன் வந்தது என்ன? பாண்டிய நாட்டை கைப்பற்றவா? இல்லை. அவனது குறி பாண்டியர்கள் கோயில்களில் சேர்த்து வைத்திருந்த கணக்கிட முடியாத செல்வம், தங்கம், வைரம், முத்து. உள்நாட்டு போரால் பலவீனப்பட்டிருந்த பாண்டிய படை மாலிக் கபூரின் சூழ்ச்சி போர் தந்திரங்களை எதிர்கொள்ள முடியவில்லை. மதுரையே கொள்ளையடிக்கப்பட்டது, கோயில்கள் சூறையாடப்பட்டன. நூற்றுக்கணக்கான வருடங்களாக சேகரிக்கப்பட்ட செல்வம் ஒரே இரவில் கைமாற்றப்பட்டது. இந்த தாக்குதல் பாண்டியர்களின் முதுகெலும்பையே முறித்துவிட்டது. இது ஒரு இராணுவ தோல்வி மட்டுமல்ல, ஒரு மனோதத்துவ அடி. மீண்டும் எழுந்திருக்க அவர்களிடம் செல்வமோ மனதுறுதியோ இல்லை. பாண்டியர் வீழ்ச்சியின் அடுத்த கட்டம் வல்லுருவி தத்துவம். ஒரு சிங்கம் சரிந்து வீழ்ந்தவுடன் பல சிறு விலங்குகள் அதன் பகுதிக்கு வரும். 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். மாலிக் கபூர் திரும்பி சென்ற பின்னர் பாண்டிய நாடு ஒரு அரசியல் வெற்றிடத்தில் சிக்கியது. இந்த வெற்றிடத்தை நிரப்ப 2 புதிய சக்திகள் முன் வந்தன. முதலாவது மதுரை சுல்தானகம். இது ஒரு குறுகிய கால ஆட்சி. ஆனால் இது பாண்டியர்களின் பாரம்பரிய தலைநகரில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவியது. இரண்டாவது மற்றும் இறுதி முடிவை கொண்டு வந்தது விஜயநகர பேரரசு. பாண்டிய நாட்டை மறு கைப்பற்றுவது தங்களது கடமை என்று கூறிக்கொண்ட விஜயநகர மன்னர்கள் மதுரை சுல்தானகத்தை வீழ்த்தி பாண்டிய நாட்டை தங்கள் சாம்ராஜ்யத்தில் இணைத்து கொண்டனர். இதோ இங்குதான் பாண்டிய அரச வம்சத்தின் அரசியலாட்சி முறையாக முடிவுக்கு வந்தது. ஒரு சுதந்திரமான பேரரசாகிய பாண்டிய நாடு இப்போது விஜயநகரத்தின் ஒரு மாகாணமாக மாறியது. ஆனால் இந்த வீழ்ச்சிக்கு வெளித்தாக்குதல்கள் மட்டும் காரணமா? இல்லை, இன்னும் சில மறைக்கப்பட்ட காரணிகள் இருந்தன. முதலாவது, பொருளாதார மந்தம். பாண்டியர்களின் செல்வம் கடல் வணிகத்தை நம்பியிருந்தது. ஆனால் பிற்காலத்தில் வணிக பாதைகள் மாறத் தொடங்கின. மாலிக் கபூரின் கொள்கையும் அரசியல் நிலைப்பாட்டின்மையும் வணிகர்களின் நம்பிக்கையை குறைத்தன. இரண்டாவது, இயற்கை தாக்கம். சில வரலாற்று ஆதாரங்கள். அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட வறட்சி அல்லது வைகை ஆற்றின் நீர்ப்பாசன திறன் குறைவு போன்ற காரணிகள் விவசாயத்தை பாதித்திருந்திருக்கலாம் என்கின்றனர். விவசாயம் சரிந்தால் அரசின் வருவாய் சரியும். மூன்றாவது, புதிய போட்டியாளர்கள். கடல் வணிகத்தில் புதிதாக வந்த போர்ச்சுகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் போன்ற ஐரோப்பிய சக்திகள் போட்டியை உருவாக்கின. இந்த அனைத்து காரணிகளும் சேர்ந்து சரிந்து கொண்டிருந்த பாண்டிய பேரரசை முற்றிலுமாக தரைமட்டமாக்கின. நண்பர்களே, பாண்டிய அரசாட்சியின் அழிவு என்பது ஒரு சிக்கலான சோகம். இது ஒரே நாளில் நடந்தது அல்ல. இது ஒரு தொடர்ச்சி சங்கிலி விளைவு.
உள்பிளவு, வெளித்தாக்குதல், அரசியல் வெற்றிடம், அதிகாரத்திற்கான போட்டி. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. ஒரு பேரரசின் அரசியல் ஆட்சி முடிவுக்கு வந்தாலும் அதன் பண்பாடும் அதன் மரபும் என்றும் வாழும். பாண்டியர்களின் உண்மையான வாரிசுகள் நாம் தமிழர்கள். அவர்களின் மொழி, இலக்கணம், கட்டிடக்கலை, கலைத்திறன் என்றும் நம்மோடு வாழ்கிறது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் அவர்களின் அழியா சின்னமாக இன்றும் நிமிர்ந்து நிற்கிறது. அரசாட்சி முடிந்தாலும் பாண்டியர்களின் ஆன்மா இன்னும் நம்முள் உள்ளது. அதைத்தான் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த அற்புதமான தலைப்பில் சந்திப்போம். நன்றி.